ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, போத்தீஸ் சொர்ண மகளில் வந்து நான் புதுசாக வந்து ஜாயின் பண்ண போகிறேன். என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுவோம். எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய வந்து டவுட் இருந்துச்சு. இந்த ரெஃபரல் கோடு வந்து கேட்குறாங்க, அந்த குரூப் கோடுனா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ என்னைய மாதிரியே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம போத்தீஸ் சொர்ண மகள் டிஜிகோல்டுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து தங்கமயில் ஜுவல்லரியோட டிஜிகோல்டு வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, போத்தீஸ் சொர்ண மகளில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, இதே மாதிரி கிளியராக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்படி அமௌண்ட்லாம் வந்து கொடுக்குறது, கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அப்போ வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் போத்தீஸ் சொர்ண மகளில் வந்து நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டேன். தங்கமயில் டிஜிகோல்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அதனால தான் வந்து அதே வந்து நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இதையுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிப்பு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோன்னே வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துடலாம். இப்போ நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நான் சைன் அப் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இதில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துட்டு இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு ஸோ சைன் அப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொசீட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எம்பின் வந்து செட் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக எந்த பின் இருக்கோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எம்பின் கொடுத்தோன்னே 2 வாட்டி கேட்கும். 2 வாட்டியுமே வந்து கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வெரிஃபை பின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உள்ளே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 9230 ரூபா. ஸோ சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபா. இப்போ வந்து நான் எந்த ஸ்கீம்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டு. இதில் வந்து நம்ம 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, நம்ம 11 மந்த்து சேவிங் ஸ்கீமும் இருக்குது, டிஜிகோல்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அப் டு 20% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது. இதில் வந்து கிஃப்ட் வந்து கிடையாது. டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிஃப்ட் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் மந்த்லி ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஏன்னா 3 ஸ்கீம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீமு. இது பார்த்தீங்க இன்னும் மாற்றலை, 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு மாற்றலை. இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 20% வரைக்கும் வந்து ஃப்ரீ. இப்போ நம்ம டிஜிகோல்டு தான் ஜாயின் பண்ணுமோ அப்போ ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில் வந்து காட்டும். ஸோ டிஜிகோல்டு பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 7% வந்து உங்களுக்கு. இப்போ நீங்கள் 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1050 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு துள்ள கோல்டு வந்து ஆட் ஆகும். இதில் வந்து 5% பார்த்திங்க அப்படின்னா 75 டேஸ், செகண்ட் 75 டேஸில் கட்டுறீங்க அப்படின்னா 5% போனஸு. இதே தேர்ட் 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 3%, லாஸ்ட்டு 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 1%. இந்த ஃபஸ்ட்டு 75 டேஸில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டிடுங்க. ஸோ இது ஒரு வீடியோவாக வந்து நான் போட்டிருக்கேன். டெய்லி வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து நீங்கள் 5%, 7%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தங்கமேலுக்கும் போட்டிருக்கேன், போத்தீஸ் சொர்ண மகளுக்கும் போட்டிருக்கேன், ஸ்ரீகுமாரனுக்கும் வந்து போட்டிருக்கேன் அந்த கால்குலேஷனு. அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்ட முடியுதோ அவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜ் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த போனஸில் வந்து ஈஸியாக வந்து கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் நவ் போவோம். இதில் அமௌண்ட் இருக்கா, அமௌண்ட்டில் எவ்வளோ எழுதணுன்றது டவுட்டாக இருக்கும். அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 100 ரூபாவா, அப்போ 100 ரூபான்னு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க, பின்கோடு கொடுத்துக்கோங்க. கண்ட்ரின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்றத கொடுத்துக்கோங்க.
ஸ்டேட் இடத்துல வந்து தமிழ்நாடு, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீட் அட்ரஸ் எல்லாமே வந்து ப்ரூஃப் வந்து எதுனாலுமே வந்து கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம், பாஸ்போர்ட் கொடுத்துக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுத்துக்கலாம். இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேன் கார்டு கொடுத்துக்கோங்க. அந்த ப்ரூஃபோட நம்பர், நீங்கள் பேன் கார்டு கொடுக்குறீங்கன்னா பேன் கார்டோட நம்பரு, இதே ஆதார் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட நம்பரு. அதில் வந்து இமேஜ் வந்து ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட இமேஜ் வந்து கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் கேமரா வச்சுட்டு நீங்கள் அப்போ கூட ஆதார் கார்டை எடுத்து அப்படியே நீங்கள் கேமராலே வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர் இமேஜும் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கஸ்டமர் இமேஜில் வந்து உங்கள் ஃபோட்டோ எது செட் பண்ணிக்கோங்க, யாரோடது ஜாயின் பண்ணிக்கோங்களோ அவங்க ஃபோட்டோவை. இதில் எதுவும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த இது இருக்கல ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாமினி வந்து கொடுத்துக்கலாம். நாமினி யாருனாலும் உங்கள் ஹஸ்பண்ட் நேமு இல்லை அப்பா நேமு எதுனாலுமே கொடுத்துக்கலாம். இதில் இன்ட்ரடியூஷன் இருக்குல்ல, இது எதுவுமே நான் ஃபில் பண்ணலை. ஸோ இது தெரியாமல் தான் வந்து நான் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே கோடை கொடுத்துட்டு எனக்கு ஓப்பனே ஆகலை, சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நம்ம ஏன் சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் நைட் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சுற்றிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அப்புறம் சரி இது ஓப்பன் ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். திரும்பி மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை ஃபில் பண்ணாமல் இந்த கோடு மட்டும் ப்ரோமோ கோடு மட்டும் நான் ஃபில் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ரெஃபரண்டட் இயர்னு இருக்கா. ஸோ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா JE 692G92. ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா டிக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பே நான் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ரெஃபரல் கோடு நீங்கள் கொடுக்கறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு உள்ள தங்கம் வந்து ஆட் ஆயிரும். நான் அந்த ப்ரூஃபையும் வந்து நான் காட்டுறேன். ஸோ அந்த 20 ரூபாய்க்கு ஆட் ஆயிருக்கா இல்லையன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பே நவ் கொடுத்துக்கோங்க. பே நவ் கொடுத்துக்கோங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம அமௌண்ட் வந்து கட்டுறதுக்கு வந்து போயிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓப்பன் பண்ணதை வந்து காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9230 ரூபா வந்து இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, அன்றைக்கி எப்போ ஓப்பன் பண்ணேன் அப்படின்றதும் இருக்கும். நான் வந்து 100 ரூபா போட்டுட்டேன். 100 ரூபா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ 120 ரூபாய்க்கு வந்து ஆட் ஆகிருக்கு. நான் போட்டது பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா தான் வந்து போட்டேன். ஸோ 20 ரூபா வந்து அந்த ரெஃபரன்ஸ் கோடு கொடுக்குறோம்ல, அந்த கோடு கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு ஒரு 20 ரூபா வந்து ஆட் ஆகுது. அப்போ மொத்தமாக நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா 0.014 கிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு என்றைக்கு மெச்சூரிட்டி ஆகுது எனக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24/5/2026 தான். ஸோ எனக்கு மெச்சூரிட்டி ஆகுது. இப்போ வந்து நம்ம எப்படி பேமெண்ட் வந்து கட்டலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த பே நவ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் சைன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 23 ஜூன் 2025. இப்போ நம்ம பேமெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் 100 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா 100 ரூபாவா அப்படின்னு காட்டும். மெச்சூரிட்டி ஆகிறது காட்டும். எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா. இப்போ வந்து இது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து எனக்கு காட்டுது. இப்போ நம்ம 100 ரூபா போட்டோம் அப்படின்னா 0.108 1000 ருபீஸ் போட்டோம் அப்படின்னா 0.008 கிராம் வந்து எனக்கு போனஸாக வந்து கிடைக்கும். இல்லை நான் 500 ரூபா போடுறேன் அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.04 வந்து நமக்கு கிராம் வந்து வெயிட் வந்து ஆட் ஆகும். நீங்கள் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்களோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து நான் 500 ரூபான்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபோன்பே, கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ எதுனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கூகுள் பேயில் வந்து நான் பேமெண்ட் வந்து கட்டுறேன். இந்த மாதிரி பின்னை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து போயிடும். ஸோ பேமெண்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 120 ரூபா இருந்துச்சு. இப்போ ஒரு 500 ரூபா சேர்த்ததுக்கப்புறம் 620 ரூபா வந்து காட்டுது கோல்டு ரேட்டு. சாரி, நான் கட்டின அமௌண்ட்டு மொத்தமாக நான் வந்து எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா நான் 0.072 கிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 120 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காமிச்சிரும். இப்போ ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து நான் கட்டியிருக்கேன். மொத்தமாக வந்து நான் வெயிட் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.067 கிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். 620 ரூபா நான் கட்டினது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா போட்டேன். இப்போ ஒரு 500 ரூபா வந்து போட்டிருக்கேன். எனக்கு ஒரு 20 ரூபா வந்து ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணனால எனக்கு ஒரு 20 ரூபா வந்து எனக்கு கிடச்சிருக்கு.
ஸோ இந்த ரெஃபரல் கோடு தெரியாமல் நானே வந்து நிறைய வந்து யோசித்து பார்த்து அப்புறம் ஷோரூமில் கேட்டேன். அப்புறம் அவங்க தான் வந்து சொன்னாங்க. இதை பற்றி வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இனிமேல் வந்து யூஸ் பண்ண எனக்கு என்ன டவுட் வருதோ அதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்ததுனால கிளியராக ஒரு வீடியோ போடுங்க, அந்த ரெஃபரல் கோடுனா என்ன அதை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு 20 ரூபா வந்து ஏறும். ஸோ எனக்குமே வந்து 20 ரூபா வந்து ஏறி இருக்குது. ஸோ இதே மாதிரில பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலையும் இதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் வீடியோ போட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 100 ரூபா தானே இன்வெஸ்ட் பண்ணுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு போக போக நானுமே வந்து அதை சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்ப்போம் இதில் வந்து எவ்வளோ கிராம் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்ப்போம். வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.